அன்பானவர்களே, இந்த வீடியோவில் சூப்பர் ரெட்டியார் அவங்க எழுதின தந்தை பெரியார் சிந்தனைகள் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து சைமன் சொன்ன அவதூறுகளுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா, உண்மையிலேயே தந்தை பெரியார் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கும். சூப்பர் ரெட்டியார் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 194 தலைப்புகளில் பெரியாருடைய கருத்துக்களை தொகுத்து வழங்கியிருக்காரு. 100க்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்களையும் எழுதியிருக்காரு. இந்த சூப்பர் ரெட்டியார் தமிழ் செம்மல் கலைமாமணி அப்படின்னு அவர் அழைக்கப்படுறாரு. இவர் சென்னை பல்கலைக்கழக அண்ணா பொது வாழ்வியல் மையத்தில் உருவாக்கப்பட்டிருந்த பேராசிரியர் சி. பெருமாள் அவர்களுடைய அறக்கட்டளை நடத்திய சொற்பொழிவில் 2001 பேசினார். அப்படி பேசுனது தான் தந்தை பெரியார் சிந்தனைகள் அப்படிங்கிற புத்தகமாக தொகுத்து வழங்கியிருக்காங்க. இந்த நூலை 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கடவுள் சமயம் பற்றிய சிந்தனைகள், இதில் 52 தலைப்புகள் இருக்குது. 2வது சமூகம் பற்றிய சிந்தனைகள், இதில் பார்த்தீங்கன்னா 54 116 வரைக்கும், அதாவது 62 தலைப்புகள் பற்றி இந்த விஷயம் இருக்குது. 3வதாக மொழி பற்றிய சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழில் கிட்டத்தட்ட 54 சிறு தலைப்புகள் இருக்குது. இந்த புத்தகத்தில் என்னென்ன பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனுஷன் அப்படிங்கிறவன் தனித்து வாழக்கூடியவன் கிடையாது. அப்படி வாழவும் அவனால் முடியாது. அதனால தான் கூட்டமாக கூடி வாழ்கிறான். சமுதாயத்துக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொருத்தரும் செய்கிறான். அதனால் அவன் சமூகத்தோடு வாழக்கூடிய ஒரு ஜீவனாக இருக்கான். பெரியார் தன்னை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நாத்திக நல்லன், தாராள எண்ணம் உடையவன், நான் ஒரு தேசியவாதியும் கிடையாது, தேச அபிமானியும் கிடையாது, ஆனால் தீவிர ஜீவாதார எண்ணம் உடையவன். எனக்கு ஜாதி என்பதனுடைய பெயரால் கற்பிக்கப்பெறும் உயர்வு தாழ்வுகளோ கிடையாது. அப்படியாப்பட்ட எண்ணத்தை நான் எதிர்க்கக்கூடியவன், ஆதரிக்கக்கூடியவன் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதி சமய சண்டைக்கு காரணமாக நிற்கக்கூடிய எந்த இயக்கமாக இருந்தாலும் அதை ஒழிக்கணும்னு நான் விரதம் பூண்டிருக்கேன். சுத்தமானவனா அசுத்தமானவனா அப்படின்னு பார்க்காம ஒருவனை பிறவி காரணமாக தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் வர்ணாசிரமம். பிறவியை கவனிக்காமல் சுத்தமாக இருப்பவனை தொடலாம் என்பதும், அசுத்தமாக இருப்பவனை சுத்தப்படுத்தி தொடத்தக்கவனாக ஆக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கொள்கை அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் என்னுடைய முயற்சியெல்லாம் மக்கள் எதையும் சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க எதையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இப்போ மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவே எனக்கு கிடைச்ச வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். அதே போல் ஜாதி ஒழியணும்னு நினைக்கக்கூடியவன் நான். சின்ன வயசுலேருந்தே ஜாதியை ஒழிக்கணும்னு கருத்து கொண்டவன். 40 ஆண்டு காலமாக ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும், மனுதர்ம வர்ணாசிரமம் ஒழியணும், சாத்திரம் ஒழியணும் அப்படின்னு சொல்லியும் எழுதியும் வந்திருக்கேன். 35 வருஷமாக பாப்பானு ஒழிய வேண்டும் அப்படிங்கிற உண்மை கருத்தை நன்றாக உணர்ந்து அதற்கு முன்னை விட இன்னமும் அதிக தீவிரமாக பாடுபட்டுக்கிட்டு வரேன். என்னோட 40 ஆண்டு கால உழைப்போட பயன் இன்னைக்கு ஓரளவுக்கு தெரிய வருது. எல்லா வாய்ப்புகளும் நன்மைகளும் ஒரு ஜாதிக்கே ஒரு சாராருக்கே அப்படிங்கிற நிலை மாறிக்கிட்டே வருது. இன்றைக்கி எல்லா நன்மைகளும் எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிற நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. ஜாதி ஒழியணும் அப்படின்னா இந்து கடவுள், இந்து மதம், சாஸ்திரம், புராணம் ஒழிக்கப்பட வேணும் அப்படின்னு சொன்னேன். சும்மா வெறுமனே வாயால் சொல்லலை. கடவுள் ஒழிய வேண்டும் என்று நான் பிள்ளையாரை போட்டு நடுத்தூரில் உடைச்சேன், ராமர் படத்தை செருப்பால் அடித்தேன், தீயிட்டு கொளுத்துனேன், ராமாயணம், கீதை, மனுதர்மம் போன்ற சாஸ்திரங்களை நெருப்பில் போட்டு பொசுக்கினேன், அரசாங்கம் ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சிறைக்கு போனேன். ஜாதியை ஒழிக்கிறேன்னு தான் சொன்னேனே தவிர எந்த பார்ப்பனை சேரிக்காவது தீ வச்சிருக்கனா, எந்த ஒரு பார்ப்பனர்களையாவது கஷ்டப்படுத்தியிருக்கனா அப்படின்னா கிடையாது. எனக்கு வந்த மந்திரி பதவியை கூட, ஆளுநர் பதவியை கூட உதிரை தள்ளிட்டு 40 ஆண்டுகளாக கடவுள் ஜாதி ஒழிப்புக்காக பாடுபட்டுட்டு வரேன். இதுக்கு என்ன பலன் கிடைச்சிச்சு அப்படின்னா, நான் சொல்கிறது இன்றைக்கி மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, அடித்து நொறுக்காமல் மரியாதை செய்கிறாங்க, காலை தொட்டு கூட கும்பிடுறாங்க, அவ்வளோதான். பாப்பான் சொல்கிறான், கடைசி குலவிக்கல் சாமி இருக்கிற வரைக்கும் இந்த ராமசாமி நாயக்கனாகட்டும் வேறு எவனாகட்டும் எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ சொன்னது எல்லாம் சுப்பு ரெட்டி அவர்கள் பெரியாரை பற்றி கொடுத்த முன்னுரை. அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஊரில் வாய்க்காலில் 4 படித்துறைகள் இருந்துச்சு. பாப்பானுக்கு ஒன்று, அவனுக்கு ஒன்று, இவனுக்கு ஒன்று அப்படின்னு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒன்றாக்குனேன். இதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. இனிமேல் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம் நம்ம. அதாவது இந்த 2வது சாப்டரில் உள்ள திருமணம், காதல் மனம், கலப்பு மனம், சீர்திருத்த திருமணம், மறுமணம், விதவை மனம், குழந்தை மனம், இதையெல்லாம் பற்றி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல திருமணம் பற்றி பார்ப்போம். திருமணம் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை துணை ஒப்பந்தமாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடியதாக தான் இருக்கணுமே தவிர சம்பளம் இல்லாமல் சோறை மட்டும் போட்டு வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடிய ஒரு சம்பிரதாய சடங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். அதாவது மனைவி அப்படிங்கிறவ வீட்டு வேலைக்கு சம்பளம் கொடுக்காம பயன்படுத்தக்கூடிய ஒரு வேலையாள் போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆணும் பெண்ணும் கூடி வாழ்வது தான் வாழ்க்கை நடத்த ஆணும் பெண்ணும் உற்ற துணைவர்களாக தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை துணை. வாழ்க்கை அப்படிங்கிறது சுதந்திரமாக இன்ப வாழ்க்கை வாழ்வதற்காக தானே தவிர கட்டுப்பாடுகளுடன் கூடிய துன்ப வாழ்க்கை அல்ல அப்படின்னு சொல்கிறாரு பெரியார்.
அடுத்ததாக தாலி பற்றி குறிப்பிடுறப்ப பெண்களுக்கு மட்டும்தான் அது பயன்படுத்தப்படுது. அது பெண்கள் கல்யாணம் ஆகிட்டாங்கன்னா தாலி கட்டிக்கிறாங்க. ஆனால் திருமணமான ஆண் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லை. இது தவறு. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னா 2 பேருடைய கழுத்துலையும் ஒருத்தவங்க தாலி கட்டிக்கணும். இல்லைன்னா இருவருக்கும் தாலி இல்லாமல் இருக்கணும். மோதிரம் மாற்றிக்கொள்ளும் முறையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நகராட்சி மாநகராட்சிகளில் நாய்க்கு கட்டும் பட்டை போலது தான் தாலி அப்படிங்கிறாரு. தாலி அப்படிங்கிறது ஒரு பெண்ணை ஆண் அடைக்க ஆளக்கூடிய மூர்க்கத்தனத்துடைய சின்னம் அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவாக பதிவு செய்கிறாரு பெரியார். பெண்களுக்கு அறிவு வந்தால் ஒழிய தாலியை நீக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தாலி இருக்குது. இந்த தாலியை வச்சு ஜாதியை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அதன் காரணமாகவும் தாலியை ஒழிக்கணும் அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. சீர்திருத்த திருமணத்தில் கூட 100க்கு 90 திருமணங்கள் இந்த அடிமை சின்னமாகிய தாலி கட்டு பழக்கத்தில் தான் இருந்து வருது. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா வாழ்த்து அப்படிங்கிறது தான் பொருள். ஆனால் இன்றைக்கி கல்யாணங்கிறது வாழ்த்து போலவா இருக்குது. ஏதோ கருப்பு ஆட்டை வெள்ளை ஆடுன்னு சொல்கிறது போலவும், கொடிய நஞ்சுள்ள நாகத்தை நல்ல பாம்பு அப்படின்னு சொல்கிறது போலையும் இந்த வாழ்த்து கல்யாணம் அப்படிங்கிறத நம்ம தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வாழ்த்து அப்படின்னு இருந்தாலும் மக்கள் இதன் மூலமாக வாழலை, அடிமையாக தான் இருக்காங்க, பெண்கள் அடிமையாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லாமல் சொல்கிறாரு. ஆனால் பார்ப்பனர்கள் தாரா முகூர்த்தம், கன்னிகாதானம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. தானம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து ஒருவனுக்கு தாரை வார்ப்பது, தானம் தருவது அப்படிங்கிறது தான் கருத்து. இந்த கருத்துப்படி இது பார்ப்பனர்களுக்கே உரித்தானது, தமிழர்களுக்கு உரித்தானது அல்ல. ஏன்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு வாழ்த்து அப்படிங்கிறது தான் அர்த்தம். கன்னிகாதானம் மூலமாக பெண்ணை ஆணுக்கு அடிமையாக ஆக்குறாங்க. ஆனால் கல்யாணம் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். ஆண் பெண் சம்பந்தத்திற்கு 2 முறைகள் இருக்குது. ஒன்று கற்பு, இன்னொன்று காதல். கற்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் பார்த்து ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கிறது. காதல் அப்படிங்கிறது என்னென்னா, ஆணும் பெண்ணும் தாங்களே சம்மதித்து கூடி வாழ்வது. காதலை பொறுத்த வரைக்கும் தமிழனுக்கு இது இழிந்த முறையாகும். இடையில வந்தது தான் திருமணம். ஆனால் கற்பு அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக காதல் மனத்தை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுதந்திரமான காதலுக்கு இடம் இருந்தால் தான் ஒரு நாடோ ஒரு சமூகமோ அறிவு, அன்பு, நாகரிகம், தாட்சண்யம் முதலியவற்றில் பெருக்கமடையும். நிர்பந்த காதலில் மிருகத்தன்மையும் அடிமைத்தன்மையும் தான் இருக்கும். பழங்கால காதல் மனம் அப்படிங்கிறது மிருகப்பிராய மனம் அப்படின்னு தான் சொல்லணும். காதல் அப்படிங்கிறது மிக மிக சாதாரணமான அற்ப விஷயம். கண்டதும் காதல் கொண்டு காதல் பசி தீர்ந்ததும் சளிப்படைஞ்சி அதோட பயனை பிறகு வேதனையோட பொறுத்து கொண்டு இருப்பதுங்கிறது இன்ப வாழ்க்கையாக இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட இச்சையோடைய பெருக்கம்தான் காதல். அதனால் காதலிக்காமல் அறிவை பயன்படுத்தி சரியான வாழ்க்கை துணையை தேடி வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். சைமன் சொல்கிறது மாதிரி என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்லாம் பெரியார் சொல்லலை. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சைமனுக்கும் விஜயலட்சுமிக்கும் தான். காதல் மனம் அப்படிங்கிறது பலவீனத்தால் அவசரத்தால் மாட்டிக்கொண்டு பின்னால் தொல்லையை அனுபவிக்கிறது தான். உண்மையிலேயே காதல் மனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சமநிலையில் பழகி ஒவ்வொருத்தவங்களுடைய அதிசயங்களை அல்லது குணங்களை மற்றவர் அறிஞ்சு அதுக்கப்புறம் இணைஞ்சி காதல் கொள்வது தான் உண்மையான காதல். அதாவது திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்கிறது தான் சரியான காதல் அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு காதல் கொள்வது, பிறகு கஷ்டப்படுவது, கேட்டால் காதலுக்காக அப்படின்னு சொல்கிறது, இது என்ன நியாயம்? இது பலமற்ற சபலத்தனம் தான். காதலுக்காக துன்பத்தை அடைவது முட்டாள்தனம். காதலும் கடவுளும் ஒன்று அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப சுத்த பைத்தியக்காரத்தனம். காதலும் கடவுளும் ஒன்று அப்படின்னா காதலும் பொய், கடவுளும் பொய் அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து பழகி ஒருத்தர் அறிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். யோக்கியனா, கோபக்காரனா, பைத்தியக்காரனா, வேடக்காரனா, குடிகாரனா அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும்? பழகினா தானே தெரியும். இதெல்லாம் தெரியாமல் திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? ஒருத்தவங்க பழகினாதான், நண்பர்களாக பழகினாதான் அவங்கள பற்றி தெரியும். ஆனால் உடல் சேர்க்கை வேணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இதுதான் நான் சொல்லக்கூடிய காதல் அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். இங்கே நமக்கு நல்லாவே தெரியுது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பெரியார் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணத்தை பற்றி பேசுகிறாரு. கலப்பு திருமணம் அப்படிங்கிறது இந்திய துணைக்கண்டத்தில் நேற்று ஏற்படுறதில்ல, வேத காலத்துலேருந்து இருக்குது. ஏதோ சுயமரியாதைக்காரர்கள் தான் இதை ஆரம்பிச்சது அப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே கலப்பு திருமணம் அப்படின்னா பார்ப்பனர் மற்றும் பார்ப்பனர் அல்லாதோர் இந்த 2 பேருக்கும் நடக்கக்கூடிய திருமணம் தான் கலப்பு திருமணம். ஜாதிகள்லேயே மிக உன்னத ஜாதி அப்படின்னும் கடவுளுக்கு அடுத்த அந்தஸ்துடைய ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் அவங்களுக்கும், மிக இழிஞ்ச ஜாதின்னு சொல்லக்கூடிய சூத்திர ஜாதி அவங்களுக்கும் இடையில் கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான்
உண்மையான கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு பெரியாருடைய அறிவுரை அப்படின்னா என்னன்னா, மணமக்கள் உயிர் நண்பர்கள் போல வாழணும், ஒருவருக்கு ஒருவர் பழகும் முறையை போல நடந்துக்கணும், எதிலும் தான் கணவன் அப்படிங்கிற ஆணவம் மணமகனுக்கு இருக்கக்கூடாது, மணமகளும் தான் கணவனுக்கு அடிமை பொருள் அடுப்புவதற்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது, மணமக்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளை பெறுவதில் அவசரப்படக்கூடாது, திருமணம் நடந்து குறைஞ்சது 3 ஆண்டுகளுக்கு பிறகு தான் குழந்தை பெற்றுக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. மணமக்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக உதவும் மனப்பான்மை உடையவர்களாக இருக்கணும், நம்மால் நன்மை செய்ய இயலாவிட்டாலும் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாத அளவுக்கு நடந்துக்கணும், நல்ல வாழ்க்கையும் நாணயமாக வாழவும் குழந்தை பெற்ற குறைச்சிக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வசதிகளை நல்ல வண்ணம் அமைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். மணமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்யணும், கடன் வாங்கக்கூடாது, வரவு எவ்வளோ குறைவாக இருக்கோ அதிலிருந்து ஒரு காசையாவது மிச்சப்படுத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லுவேன், வரவுக்கு அதிகமாக செலவு செய்வது விபச்சாரித்தனம் அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்கிறாரு பெரியார். அதுபோக வாழ்க்கையில் தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சிக்கனமாக வாழ வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாரு. அதே போல் எந்த விதமான சிரமம் வந்தாலும் மற்றவர்களிடம் உதவி பெறுவது அப்படிங்கிற எண்ணம் கொள்ளவே கூடாது, அதை வெறுக்கணும். நாம் வாழணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு உதவ வேண்டுமே ஒழிய மற்றவர்களிடமிருந்து உதவியை எதிர்பார்க்கக்கூடாது. கணவன் மனைவி அப்படிங்கிறது இல்லை, ஒருத்தவங்க துணைவர்களாக கூட்டாளிகளாக இருக்கணும். இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை எஜமான் அப்படின்னு இல்லாமல் இருவரும் சம அந்தஸ்து உள்ளவங்க ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மணமகன் மணமகளை சிநேகிதராக ஒரு நண்பராக தான் கருதணும். அறிவை மழுங்க வைக்கக்கூடிய கோயிலுக்கு போவது, உற்சவத்தில் பங்கு பெறுவது அதெல்லாம் செய்யக்கூடாது. வெளியில் 4 இடத்துக்கு போகணும், உல்லாசமாக இருக்கணும், கண்காட்சிகள், ஆலை தொழிற்சாலைகள், அணைக்கட்டுகள், அருங்காட்சியகங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்கணும். அறிவோட சிக்கனமாக வாழணும், வரவிற்கு மேல் செலவு செய்யக்கூடாது, பிறர் கையை எதிர்பார்ப்பதும் கூடாது, ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கு இடம் கொடுப்பதுமான காரியங்களின்றி வரவிற்குள் செலவிட்டு கவலையற்ற வாழ்வு வாழ வேண்டும். மணமக்கள் இருவரும் நண்பர்களாக இருக்கணும், ஒருத்தவங்க மேலே அன்பாக இருக்கணும், மணமக்கள் தங்களுக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக பிறருக்காக வாழக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்ததாக சீர்திருத்த திருமணத்தை பற்றி பெரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கல்யாணம் அப்படின்னா சுதந்திர வாழ்க்கை, சமத்துவ வாழ்க்கை அப்படின்னு இருக்க வேண்டுமே ஒழிய அடிமை வாழ்க்கை, மேல் கீழ் வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. ஆணும் பெண்ணும் பதிவு அலுவலகத்துக்கு போய் வாழ்க்கை துணையாகிட்டோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு வந்தால் போதும். பெண்களுடைய உலகம் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு மனிதத்தன்மை ஏற்பட வேணும். ஆண்களுக்கும் திருப்தியும் இன்பமும் உண்மையான காதலும் ஒழுக்கமும் ஏற்படணும் அப்படின்னா சீர்திருத்த கல்யாணத்துக்கு இடம் கொடுக்கணும். வேறு எந்த காரியத்திலையும் மாறுதல் இல்லைனாலும் பரவாயில்ல, வாழ்க்கை சுதந்திரத்தில் சம சுதந்திரம் இருக்கணும். சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் லட்சியமே அதுதான். அதனால் அந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய மாறுதலை மக்கள் வரவேற்று தான் ஆக வேண்டும். திருமணம் அப்படிங்கிறது வயது வந்த அறிவு வந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மந்தப்பட்ட காரியமே தவிர மற்ற யாருக்கும் வேறு எந்த கட்டுப்பாட்டுக்கும் சம்மந்தப்பட்டதில்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்து மத பெயரால், இந்து கடவுள்களின் பெயரால் அடிமையாக இருக்கும் இந்து பெண்களுடைய நன்மைக்குத்தான், அவர்களுக்கு சௌரியம் உண்டாகத்தான், அவர்களுடைய அடிமைத்தன்மையை ஒழிக்கத்தான் இந்த மாதிரியான புரட்சிகரமான திருமணங்களை நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறத பெண்கள் உணரணும்னு சொல்கிறாரு. நமக்கு மேலாக இருக்கக்கூடிய மேல்ஜாதிக்காரன் அப்படிங்கக்கூடிய பாப்பானை வச்சு அவனை புரோகிதனாக வச்சு கல்யாணம் நடத்தாத திருமணம் தான் சுயமரியாதை திருமணம். சடங்குகள் இல்லாமல் செய்யக்கூடியது தான் சுயமரியாதை திருமணம். என்ன காரணத்துக்காக, என்ன அவசியத்துக்காக இந்த கல்யாணத்தை பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் செய்கிறது தான் இந்த சாதாரண கல்யாணம், அதாவது சடங்குகள் உள்ள கல்யாணம். அதை எதுவுமே இல்லாமல் செய்கிறது தான் பகுத்தறிவு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணத்தில் சங்கீதம், நாட்டியம், காலட்சவம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு பல அறிஞர்களை அழைச்சி கருத்துக்களை கேட்டு மக்கள் பயனடையக்கூடிய சொற்பொழிவுகளை நிகழ்த்தி நம்மளுடைய கல்யாணம் நிகழ்த்தப்படணும். இந்த மாறுதல் திருமணம் அப்படிங்கிறது அடியோட மூட நம்பிக்கையையும் தேவையற்றதையும் விடுத்து பகுத்தறிவு அடிப்படையில் நிகழ்த்தப்படுவதாக இருக்கணும். திருமணம் அப்படிங்கிறது மனிதனுக்கு கவலையினை மாற்றத்தக்கதாக இருக்கணும். வாழ்க்கை துணை விஷயத்தில் காதல் மட்டும் போதாது, அறிவு, அன்பு, பொருத்தம், அனுபவம் ஆகிய பல காரியங்கள் முக்கியமாக இருக்கணும். நம்மளுடைய திருமண முறை திராவிடர் திருமண முறை. இப்படி தான் பழங்காலத்தில் திராவிடர்கள் திருமணம் பண்ணாங்க அப்படின்னும், வரக்கூடிய எதிர்காலத்தில் திராவிடர்கள் இப்படி தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னும் நான் முடிவு கட்டலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுமணம் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி சூழ்நிலையில் மறுமணம் செஞ்சுக்கிறாங்க. அது எப்படின்னா, ஒருத்தனுடைய மனைவி இறந்து போயிட்டா அப்படின்னா, அல்லது தன்னுடைய மனைவி வேறு யாரு கூடயாவது வெளியேறி வீட்டை விட்டு வெளியேறி போயிட்டா அப்படின்னா, தீராத கொடிய நோயால் தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அல்லது மனைவி புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஆயிட்டாங்க அப்படின்னா மறுமணம் செய்து கொள்றதை யாரும் எதிர்க்கிறது இல்லை.
அதே போல் பகுத்தறிவுக்காரர்களும் அனுபவ கொள்கையினரும் இந்த மேற்கொண்ட இந்த 4 காரணத்துக்காக மறுமணம் செய்கிறத ஆட்சேபனை செய்கிறதில்ல. இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னா, சாதாரண நடைமுறையிலே எப்பெல்லாம் மறுமணம் செஞ்சுக்கிறாங்களோ அதே போல் பகுத்தறிவுக்காரர்களும் திருமணம் செஞ்சுக்கலாம் அல்லது மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு பெரியார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதவை மரணத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த ஒரு வயசானவராக இருந்தாலும் அவர் தன்னுடைய மனைவி இறந்துட்டா வேறு ஒரு இளம்பெண்ணை கூட அவரால் திருமணம் செஞ்சுக்க முடியுது. ஆனால் அதே நேரம் இளம்பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்துட்டா அந்த பெண் மறுபடியும் திருமணம் செஞ்சு கொள்ளாமல் இயற்கைக்கு எதிராக தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்குறாரு. விதவைக்கு மறுமணம் செய்யலை அப்படின்னா இந்த நிலை இப்படியே நீடிச்சிச்சுன்னா ஒரு காலத்தில் இந்து மதம் அழிஞ்சாலும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். கணவனை இழந்த பெண்ணை விதவை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ மனைவி இழந்த கணவனை விதவன் அப்படின்னு சொல்கிறதில்ல, இனிமேல் நம்ம விதவன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. மனித சமுதாயத்தில் பெண்களுக்கு ஒரு விஷயத்தில் பெரிய மாறுதல் ஏற்படணும். தீண்டாமையை ஒழிக்கிறதை விட இது முக்கியமாக அவசரமாக செய்ய வேண்டியது அதுதான் விதவை திருமணம். விதவைக்கு திருமணம் செய்யாமல் இருக்கிறது மனித தர்மத்துக்கு மட்டும் இல்லை, ஜீவ தர்மத்துக்கே விரோதமானது அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக ஒரு பெண் விதவையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. விதவைத்தன்மை அப்படிங்கிறத தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வெகுநாளைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது விதவையை அடுத்த திருமணம் செய்கிறது கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னும், அதனால் அந்த பெண்ணுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறதை தான் இங்கே மறைமுகமாக சொல்கிறாரு பெரியார். விதவைக்கு மறுமணம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் விபச்சாரத்தன்மையை தூண்டக்கூடிய சமுதாயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. விதவைக்கு மறுமணம் புரிய வாய்ப்பு கிடைக்காத போது அந்த பெண் விபச்சாரம் செய்ய போயிடுவா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அப்புறம் ஆண் எப்படி வேணால் தெரியலாம், எத்தனை மனைவிமார்களை வேணால் மணக்கலாம் அப்படிங்கிற முறையே விபச்சாரம் அப்படிங்கிற பிள்ளையை வளர்க்குது. கல்யாண ரத்து இல்லை அப்படிங்கிற முறையும் விபச்சாரத்தை நீடுபடி வாழச் செய்யுது அப்படிங்கிறாரு. அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சு போகிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு கட்டாயப்படுத்தி சேர்த்து வைக்கிறது, மனம் ஒப்பாமல் ஒருத்தவங்க கூட வாழ்கிறது அப்படிங்கிறது விபச்சாரத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. விதவித்தன்மை அப்படிங்கிறது கடவுளுடைய செயலாக இருந்தால் ஊரில் உள்ள குப்பைத்தொட்டியும் ஓடைப்புறம்போக்கும் கள்ளிமேடும் ஊர்ணிகளும் எப்படி பிள்ளைகளை பெற முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது விதவைகள் மறுமணம் புரியாத காரணத்தால் அவங்க தவறான வழிக்கு போகிறதால கிடைக்கக்கூடிய பிள்ளைகளை குப்பைத்தொட்டிலையும் ஓடைப்புறத்துலையும் மேட்டுலையும் ஊர்ணிகளையும் போட்டுட்டு வந்துடுறாங்க. இது எப்படி கடவுள் செயலாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு பெரியார். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏன் விதவைகள் அப்படிங்கிற நிலை இருக்கணும், அவங்களுக்கு ஏன் இந்த கொடுமை, அவங்க திரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறதால என்ன பிரச்சனை, கல்யாணம் பண்ணுறதால தானே கணவன் இறந்து போகலாம், விதவை ஆகுறாங்க, அதுக்கு கல்யாணமே பண்ணிக்காமலே இருக்கலாமே. கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா 2 நன்மைகள் இருக்குது. ஒன்று குழந்தை பிறக்காது, அடிமையாகவும் விதவையாகவும் ஆக மாட்டாங்க. ஒன்று சொத்து வைத்திருக்கக்கூடிய உரிமையற்ற நிலையும் இருக்க முடியாது. அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் இறந்துட்டா கணவனுடைய சொத்துல அந்த மனைவிக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. அதை தான் இங்கே சொல்கிறாரு. உலகத்தில் உள்ள எல்லா கொடுமைகளை விடையும் மோசமான ஒரு கொடுமை இருக்குது அப்படின்னா அது விதவை கொடுமை தான் அப்படின்னு பெரியார் இங்கே பதிவு பண்ணுறாரு. விதவை திருமணம் அப்படிங்கிறது பெண்களுடைய விஷயத்தில் தான் சொல்லப்படுது. உதாரணமாக ஒரு பெண் கணவன் இழந்துட்டா அப்படின்னா திரும்பி அடுத்த கல்யாணம் பண்ணுறப்ப அதை விதவை திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இறந்துட்டா அப்படின்னா அடுத்த கல்யாணம் பண்ணுறப்ப விதவன் திருமணம் அப்படின்னு போடுறதில்ல, அப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். இந்த உலகத்தில் கணவனை இழந்த பெண்கள் தான் அதிகம், மனைவியை இழந்த ஆண்கள் அதிகம் இல்லை. காரணம், மனைவியை இழந்தவன் மறுமணம் செஞ்சுக்கிறான், ஆனால் கணவனை இழந்த அந்த பெண்களை யாரும் அதிகமாக மனம் முடிக்க முன் வருவதில்லை அப்படிங்கிற சமுதாய இழிவையும் இங்கே சுட்டி காட்டுறாரு பெரியார். விதவைத்தன்மை அப்படிங்கிறது நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகளை மிகப்பெரிய கொடுமை. இதனை சீர்திருத்த யாருமே வர்றதில்லை. விதவைகளுடைய வாழ்க்கை ஒரு சிறைக்கூட வாழ்க்கையை போல் இருக்குது. ஒரு கைதிக்கு என்னென்ன நிர்பந்தம்லாம் இருக்குதோ அதே போல தான் விதவைகளுக்கும் நிர்பந்தம் இருக்குது. கைதி எப்படி சிறையிலேருந்து வெளியே வரணும்னு விரும்புகிறானோ அதே போல் விதவை வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கணும்னு விரும்புகிறா. இந்த கொடுமையெல்லாம் ஏன் நிரபராதியான அந்த பெண்ணுக்கு ஏற்படுது அப்படின்னா அதை தான் 20ஆம் நூற்றாண்டில் கூட தலைவிதி கடவுள் செயல் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. அதே போல் சிறு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதை நீதிமன்றம் தடுத்து அதை விசாரிக்கணும். சின்ன வயசுலேயே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறதால சின்ன வயசுலேயே அவங்களுடைய குடும்ப பொறுப்பு அவங்க மேலே விழுந்துருது. அதனால் அவங்களுக்கு சுதந்திரமே இல்லாமல் கவலையும் தொல்லையும் அதிகமாகி போதிய வளர்ச்சி இல்லாமல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் திருமண அடையாளத்தை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருமணத்தில் தாலி கட்டுறதுங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான். தாலி கட்டினவன் அந்த பெண்ணுக்கு எஜமான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த தாலி அடிமை சின்னம் ஆகுது. ஆணும் பெண்ணும் இருவரும் சம அந்தஸ்து உள்ளவங்க அப்படிங்கிறப்ப எதுக்காக ஒருத்தவருக்கு மட்டும் தாலி கட்டிக்கணும்,
அப்படி கட்டிக்கிட்டால் 2 பேருமே தாலி கட்டிக்கணும் அல்லது மோதிரத்தை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். தாலி அப்படிங்கிறது நகராண்மை கழகம் கட்டக்கூடிய நாய்க்கு கட்டக்கூடிய பட்டை போன்றது. தாலி அப்படிங்கிறது பெண்ணை அடக்கி ஆளக்கூடிய மூர்க்கத்தனத்துடைய சின்னம். தாலி பற்றி புலவர்கள் பேசும்போது காளையை அடக்குதல், புலி வேட்டையாடுதல் போன்ற பொருத்தமற்ற இலக்கிய ஆதாரங்களை அள்ளி வீசுகிறாங்க. பெண்களுக்கு அறிவு வந்தால் ஒழிய தாலியை நீக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். தாலி கட்டுறதால ஒரு பயனும் இல்லை. அது எதுக்காக பயன்படுது அப்படின்னா, தாலியை அறுக்கிறப்ப, அதாவது கணவன் இறந்த பிறகு அதை அறுத்து அந்த பெண்ணை முண்டச்சியாக ஆக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுது. இல்லாத வேற ஒரு பயனும் அதனால் இல்லை அப்படிங்கிறாரு. திருமணமானவர்கள் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் தாலி அப்படின்னா, ஏன் ஆண்களுக்கு கட்டப்படுறதில்ல, அவங்களுக்கு மட்டும் ஏன் விதிவிலக்கு, அவங்களும் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். ஆக இதிலிருந்து பார்க்குறப்ப பெரியார் திருமணத்தை பற்றியும் காதலை பற்றியும் மிக அழகாக அறிவாக சொல்லியிருக்காரு. காதல் அப்படிங்கிறது பருவக்கோளாறு, அதில் விழுந்து உங்களுடைய உயர்ந்த வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க அப்படின்னு பல அறிவுரைகளை சொல்கிறாரு. பெண் விடுதலைக்கு பல கருத்துக்களை முன்வைக்கிறாரு பெரியார். சைமன் சொல்வது போல் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பெரியார் பேசுனதாக இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்படலை. ஆக இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெரியார் அப்படிங்கிறவர் பல சீர்திருத்தங்களை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்திய அளவில் செஞ்சுருக்காரு. முக்கியமாக பெண் விடுதலைக்காக பாடுபட்டிருக்காரு. அப்படியாப்பட்ட சீர்திருத்தவாதியை சைமன் போன்ற தற்கூறிகள் விமர்சிப்பது அப்படிங்கிறது தன்னுடைய சுய லாபத்துக்காகத்தானே தவிர வேறு எதுக்கும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவோட உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள்.